இன்னைக்கு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் வெளிப்படையாக ஒரு பிரஸ் மீட் வச்சு டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்திச்சு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பத்தி வெளிப்படையான சில விமர்சனங்களை இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் முன் வச்சிருக்கிறார். கடந்த ஒரு வார காலமாக ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்களில் என்ன முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமான செய்திகளை தினம் வெளியிட்டு இருக்கார். ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டுக்கு பிறகு தினம் அதை வெளியிட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையமும் ஒரு பிரஸ் மீட் வச்சு சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா ராகுல் காந்தியினுடைய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த பதிலும் சொல்லாம வேற சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு தேர்தல் ஆணையம் பிரஸ் மீட்டை முடிச்சிருக்காங்க. உண்மையிலே தேர்தல் ஆணையம் சண்டே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏன் பிரஸ் மீட்டை நடத்தணும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ராகுல் காந்தி பீகார்ல இன்னைக்கு துவங்கி இருக்கக்கூடிய போராட்டம் என்ன? ஏன் இந்த போராட்டத்தை துவங்கக்கூடிய இந்த நேரத்துல திடீர்னு தேர்தல் ஆணையம் ஆஜராகி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பிரஸ் மீட்ல பேசுறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பீகார்ல ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துறார். அந்த பேரணியினுடைய மையம் என்ன அப்படின்னா வாக்காளர் உரிமை பேரணி. இந்த பேரணி நடத்தக்கூடிய இதே நேரத்தில் கரெக்டாக மதியம் 3 மணிக்கு இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்கள், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிளஸ் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர் 3 பேரும் சேர்ந்து டெல்லியில் ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது ராகுல் காந்தியினுடைய பேரணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நடைப்பயணம் அது இந்தியா முழுக்க தலைப்புச் செய்தியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இந்த பிரஸ் மீட் வச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ராகுல் காந்தி முக்கியமான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரஸ் மீட் வச்சு எப்படியெல்லாம் வாக்கு திருடப்பட்டிருக்கு, ஓட்சோரி அப்படிங்கிற பேர்ல மிக விரிவாக ஆதாரங்களை கொண்டு கொட்டி குவிச்சார். அந்த ஆதாரம் எல்லாமே பொய் அப்படின்னு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அது முறைகேடானது அப்படின்னு சொல்லலை. ஏன்னா எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து இதுல என்ன தப்பு இருக்கு, என்ன முறைகேடு நடந்திருக்கு, என்ன ஃப்ராடு நடந்திருக்குன்னு அவர் பிபிடி போட்டு காமிக்கிறார், ஒரு பிரசன்டேஷனே போட்டு காமிக்கிறார். அதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பேசியிருக்கணும். ஆனா அதில் எதையுமே பேசல. இன்னைக்கு நேரடியாக அவர் பேரணி நடத்துறாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, பிரஸ் மீட்டை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அந்த பிரஸ் மீட்ல ராகுல் காந்திக்கு எதிராக பேசுறாங்க. அதாவது எக்ஸாக்டா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாக்காளர்களை குறிவைத்து தேர்தல் ஆணையத்தின் தோளில் துப்பாக்கியை வைத்து சில அரசியல் செய்துகின்றனர். பொய் குற்றச்சாட்டுக்களை கண்டு மக்கள் அஞ்ச மாட்டார்கள், தேர்தல் ஆணையமும் பயப்படாது அப்படிங்கிறாரு. நாம என்ன அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, பயப்படுறோம், பயப்படலை, துப்பாக்கி வச்சிருக்காங்க, துப்பாக்கி வைக்கல, அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையை எடுத்து வச்சு இந்த அறிக்கையில இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஒரே அட்ரஸ்ல 80 பேர்த்துக்கு ஓட்டு இருக்கு, ஒரே அட்ரஸ்ல 500 பேர்த்துக்கு ஓட்டு இருக்கு, வீடே கிடையாது, ஒரு பீர் ஃபேக்டரி அட்ரஸ்ல இவ்வளவு பேர் போய் ஓட்டு போட்டிருக்கான், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுக்கு டோர் நம்பர், ஹவுஸ் நம்பர் எல்லாமே வெறும் 0வா இருக்கு, இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணம் தான் அப்படின்னு அவர் காமிக்கிறாரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த ஆவணம் எல்லாம் பொய், இதுதான் உண்மையான ஆவணம், இது தப்பே நடக்கல, இதை தான் தேர்தல் ஆணையம் வெளிப்படையா சொல்லியிருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இல்ல சில எதிர்க்கட்சிகள், குறிப்பாக ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது இது மாதிரியான அவதூறுகளை பேசுறாரு, ரொம்ப காட்டமான வாக்கு திருட்டு நல்ல வார்த்தைகளை பேசுறாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு இதெல்லாம் எதிரானது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ராகுல் காந்தி மேல பல அவதூறுகளை பேசுற மாதிரி இவங்க திருப்பி விடுறாங்க. எப்பா கேட்ட கேள்வி என்னவோ அதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. எதிர்க்கட்சிகளும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் சரி, தொடர்ச்சியாக பல முக்கியமான கேள்விகளை தொடர்ந்து டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லாம நீங்க ஒரு யூட்டர்னை போட்டு வேற ஒரு கதையை திருப்பி விடுறீங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, மகாராஷ்டிரா தேர்தலில் சாயங்காலம் 5 மணிக்கு மேல கிட்டத்தட்ட 7.8% வாக்குகள் திடீர்னு கூடி இருக்கு, அது எப்படி கூடுச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் ரொம்ப தெளிவா கேட்கிறாரு. நீங்க தேர்தல் நடத்த அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க என்ன சொல்றீங்க, வெறும் 58.22% நீங்க சொன்னீங்க. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா 66.05% நீங்க தகவல் கொடுக்குறீங்க, அபிஷியலா நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 7.8% வாக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பாக மகாராஷ்டிரால 12,000 பூத்து, அந்த 12,000 பூத்து பாத்தீங்க அப்படின்னா 85 எம்எல்ஏ தொகுதிக்குள்ள இருக்கு. ஒரு 85 எம்எல்ஏ தொகுதிக்குள்ள 12,000 பூத் இருக்கு. அந்த 12,000 பூத்துல மட்டும் வாக்கு அதிகமா இருக்கு. இது எப்படி அதிகமாச்சு? அவர் ஆதாரத்தோட கேட்கிறாரு, இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. அதை விட்டுட்டு அவர் பொய் பேசுறாரு, அவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணத்தை எடுத்து வைத்து அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கறது அப்படிங்கிறது எந்த வகையில் அரசியலமைப்பு சட்டத்துக்கோ இல்லை ஜனநாயகத்துக்கோ தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கோ மீறலாக இருக்க முடியும்? போன வருஷம் தேர்தல் நடந்தப்ப 2024 மேல மோடி என்ன பண்ணார்னா, இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களை அவதூறு பேசிட்டே போனார். தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு?
இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்களை இன்ஃப்ளூரேட்டர்ஸ் ஊடுருவற்காரன்னு சொன்னார் அவரு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை அப்படின்னாரு. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவதூறுகளை இஸ்லாமியர்களை நேரடியாக டார்கெட் பண்ணி ரொம்ப வன்மமாக பேசினாரு. இன்னும் வரைக்கும் வீடியோ இருக்கு, அவர் பேசின வீடியோ. தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, சும்மாவே இருந்துருச்சு. ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணத்தின் மீது சந்தேகம் இருக்குனாவே உடனே நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கீங்க, தேர்தலுக்கு எதிராக இருக்கீங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைக்கு எதிராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரூமர் கிளப்புறீங்க. மகாராஷ்டிரா தேர்தலில் அந்த 12,000 பூத்தில் ஓட்டு ஏன் அதிகமாச்சு? 85 எம்எல்ஏ சீட்டு, அதில் பெரும்பாலும் எல்லாமே பாஜக ஜெயிச்சிருக்கு. இது எப்படி ஜெயிச்சுன்னு அவர் கேட்குறாரு. அதாவது இன்னும் துல்லியமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, 5 மணிக்கு மேலே திடீர்னு 7% வாக்கு அதிகமாக இருக்கு. அதாவது 76 லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்கு. இந்த 76 லட்சம் பேரும் லைனில் நின்று ஓட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு பூத்துக்கு 600 பேர் ஓட்டு போட்டால் கூட 10 மணி நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் தேர்தலை சாயங்காலம் 6 மணிக்கு முடிச்சுட்டீங்க. 5 மணி நீங்கள் ஒரு டேட்டா சொல்கிறீங்க, 6 மணிக்கு தேர்தலை முடிச்சிட்டீங்க. எப்படி அதிகமாச்சு? நீங்கள் டைம் வைஸாக கொடுங்க டேட்டாஸ் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வாய் திறக்காமல் அவர் மேலே அவதூறு பரப்புறீங்க. இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹரியானா தேர்தலில் தப்பு நடந்திருக்கு, பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்னு சொல்லி நேற்று உச்சநீதிமன்றம் இவிஎம் மிஷினை திறந்து எண்ணி அந்த வாக்காளருடைய தீர்ப்பையே மாற்றினாங்க. யார் தோத்தாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க, யார் ஜெயிச்சவன்னு சொன்னாங்களோ தோத்துருக்காங்க. நேற்று தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வேலை முடிஞ்சிருக்கு, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்து காலையில் தான் நம்ம ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம். ஸோ அப்போ உச்சநீதிமன்றமே வந்து இவிஎம் மிஷினில் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கு, இவிஎம் மிஷினில் ஜெயிச்சவங்களை தோத்தவங்களை ஜெயிச்சவங்க இவங்க காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமாக மிஷினை உச்சநீதிமன்றத்திலேயே கொண்டு வந்து வச்சு நேற்று முடிச்சிருக்காங்க. இதைத்தான் அவரும் கேட்குறாரு. இப்போ நீங்கள் வந்து மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், இல்லை டெல்லி தேர்தலாக இருக்கட்டும், ஏன் கர்நாடகா தேர்தலாக இருக்கட்டும், இது மாதிரியான சந்தேகங்கள் வருது அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய விதி செக்ஷன் 93(2)A எந்த சிசிடிவி காட்சிகளோ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸோ கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன் டு ஆக்சஸ் டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சட்டத்தையே ஏன் மோடி அரசாங்கம் மாத்துச்சு? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையாது. ஹரியானா தேர்தல் நடந்தப்போ கூட சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பார்க்கணும்னு மக்கள் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 26 தொகுதிகளில் காங்கிரஸுக்கு வந்து மெஜாரிட்டி இருந்துச்சு, நாங்கள் இவிஎம் மிஷினை பார்க்கணும், அந்த பூத்தில் கூடிய சிசிடிவி பார்க்கணும், எலக்ட்ரானிக் விவிபேட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவசரமாக சட்டத்தை மாற்றுறீங்க. எந்த சட்டத்தை? எலெக்ஷன் ரூல்ஸ் செக்ஷன் 93(2) மாற்றுறீங்க. மாற்றி யாருக்கும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு மாற்றுறீங்க. அப்போ இங்கே தான் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு தனி சட்டத்தை இந்த பாஜக அரசாங்கம் கொண்டு வருது. அப்படி இந்த அரசாங்கம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்பா தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு முறையான சட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த முறையான சட்டத்தை கொண்டு வரதுக்கு ஒரு மாடலாக உச்சநீதிமன்றம் இன்டீரியமாக ஒரு சட்டத்தை போடுறாங்க. அதில் என்ன போடுறாங்க? தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யணும்னா பிரதமர் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும், 3வது எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும். இவங்க 3 பேர் சேர்ந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? புதுசாக உருவாக்கின சட்டத்தில் பிரதமர் இருப்பாராம், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாராம். ஆனால் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியை தூக்கிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு கேபினெட் மினிஸ்டர், அதாவது மோடி பார்த்து சொல்லக்கூடிய ஏதோ ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருப்பாராம். இப்போ மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல, கன்சிடரே பண்ணல. இவங்க பாட்டுக்கு ஒரு தேர்தல் ஆணையரை ஞானேஷ்குமாரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அப்போ தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய முறையை உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டத்தில் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்களே, அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ இது மாதிரி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுல இருந்து ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூத் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுடைய டேட்டாஸ், இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கூட தடை போட்டு வச்சிருக்கிறீங்க. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடியே வாக்காளர் பட்டியல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ராகுல் காந்தி இன்னைக்கு நடைபெறும் போயிருக்காரு. வர்ற நவம்பர் மாதம் பீகாரில் தேர்தலுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க? வாக்காளர் அட்டையை நான் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 65 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லைன்ட்டாங்க. இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய 11 டாக்குமெண்ட், அந்த 11 டாக்குமெண்ட்டில் முக்கியமான டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ 11 டாக்குமெண்ட்டில் ஆதார் இருக்கானா? இல்லை. இவங்க ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருக்கானா? இல்லை. வேற பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கானா? அதுவும் இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆதார் எடுன்னு ஊரா 10 வருஷமா சொன்னது இந்த மோடி அரசாங்கம் தான். மக்கள் ஆதார் மட்டும் இருந்தால் போதும், நம்ம நல்லா வாழ்ந்துக்கலாம், தேவையானதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதாரை போய் எடுத்தாங்க. இன்னைக்கு ஆதாரம் கிடையாது அப்படின்ட்டாங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிச்சு 2 நாளைக்கு முன்னாடி தான் தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 65 லட்சம் பேர்த்த நீங்க நீக்கிறேன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அதுல பல பேர்த்தினுடைய ரெக்வஸ்ட் இன்னும் இருக்கு, அவங்களெல்லாம் நீங்க ஆதார் பேஸ்ட்ல இன்க்ளூசிவா உள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வெளிப்படையா சொல்லுச்சு. நீங்க 11 டாக்குமெண்ட் தானே ஆதாரம் சொல்றீங்க, அதனோட சேர்த்து ஆதார் கார்டையும் சேர்த்துங்க அப்படின்ட்டாங்க.
இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இதே உச்சநீதிமன்றம் ஏன் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்த தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு வந்தார் அப்படின்னா, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி ஜனநாயக சக்திகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையத்தில் இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. அந்த செத்து போனவங்க லிஸ்ட்டில் இவங்க இருந்த ஒரு 2 பேர்த்த கூட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி நின்று காமிக்கிறாங்க. ஐயா பாருங்க, இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது, ஆனால் இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க. இப்படி தான் தேர்தல் ஆணையம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி தான் கிட்டத்தட்ட 22 லட்சம் பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் பீகாரில் சொல்லியிருக்கு. அவங்க எல்லாரும் செத்தெல்லாம் போகல, பல பேர் உயிரோட தான் இருக்கான். அவன் வந்து இதுக்கு முன்னாடி தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கான். 2003க்கு பிறகு மாநில சட்டமன்ற தேர்தல், மத்திய எம்பி தேர்தல் அப்படின்னு சொல்லி, உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லி கிட்டத்தட்ட 10-11 தேர்தல் அவன் ஓட்டு போட்டிருக்கான். ஆனால் அவனை யாரையுமே ஓட்டு போட விடாமல் நீ எல்லாம் இந்த நாட்டோட குடிமகனே இல்லைன்னு இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இது தப்பு. அதனால் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப தவறானது. இது முறையாக நடக்கலை. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரிவிஷன் பண்ணி இவங்க இந்த வாக்காளர்களை எலிமினேட் பண்ணுறதே எதுக்கு அப்படின்னா, வரப்போகிற பீகார் தேர்தலில் இஸ்லாம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜக வெற்றி அடைகிறதுக்காகவே இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு எதிர்க்கட்சிகள் முன் வச்சாங்க. ஏன் முன் வச்சாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டாவின்படி முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் நீக்கப்பட்டிருக்கு. அந்த 65 லட்சம் பேர்த்தில் முதல் 5 டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. இதுதான் சந்தேகத்தை எழுப்புது. எதிர்க்கட்சி தரப்பில் என்ன கேட்குறாங்க, எப்பா ஃபுல் டேட்டாஸை கொடு அப்படிங்கிறாங்க. எந்த ஊருக்கார, எந்த பூத்து, எந்த பஞ்சாயத்து, இவன் செத்து போயிட்டான்னு சொன்னியே அவன் எந்த பூத்தில் இருக்கான், அவனுக்கு எங்கே ஓட்டு ஐடி இருக்குது, அவன் பூத்து நம்பர் என்ன, எல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிச்சிட்டு இருந்துச்சு தேர்தல் ஆணையம். நேற்று உச்சநீதிமன்றம் தலையிலேயே கொட்டியிருக்கு. தயவு செஞ்சு எல்லா டேட்டாவையும் கொடு, வீடு வைஸா, பூத்து வைஸா, பிளாக் வைஸா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா எல்லா டேட்டாவையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ஒட்டுங்க, எல்லா வெப்சைட்லையும் வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னும் 24 மணி நேரம் ஆச்சு. தீர்ப்பு வந்து 48 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து இந்த டேட்டாஸை எதையுமே வந்து உள்ளே சேர்க்காமல் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஏதோ ஒரு வகையில் தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய அவநம்பிக்கை எழுந்து விட்டது எதிர்க்கட்சி சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, ஜனநாயக சக்தி சார்பாக. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துறாரு. அவர் சும்மா அவதூறு பேசியெல்லாம் அவ்வளோ பெரிய பேரணி நடத்தலை. பேரணி நடத்துறதுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு கிளீனாக ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு என்னென்னலாம் கர்நாடகா தேர்தலில் தவறு நடந்திருக்கு, எப்படியெல்லாம் ஓட்டு திட்டப்பட்டிருக்குங்கிற ஆதாரத்தை கொண்டு வந்து குவிச்சிட்டாரு. சரி, இந்த ஆதாரம் எல்லாம் தவறு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வாயை திறந்து பேசவே இல்லை. இன்னைக்கு பிரஸ் மீட் போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரஸ் மீட்டை நடத்தி ராகுல் காந்தியின் மீது அவதூற பேசிட்டு அவர் பேசுறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பிரஸ் மீட்டை முடிச்சுக்கிட்டாங்க. அப்ப இந்திய குடிமக்களாகிய நாம் தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் நடைமுறைகளின் மீது பல சந்தேகங்கள் இருக்கு, அதுக்கு ஜனநாயக பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே மழுப்பிட்டு இருக்காங்க. நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு 1 வாரத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தில் திரும்ப இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்பவாவது தேர்தல் ஆணையம் வாயை திறந்து இல்ல இவங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு கோர்ட்ல சொல்லுவாங்களா இல்லையான்னு பார்ப்போம்.